அம்மா பையன் நல்ல டைம்ல வந்தா. என்னது அது? என்னது இது? இன்னைக்கு வாங்கினதா ஃபர்ஸ்ட் கிளாஸ். பங்கஜம் அதை சொன்னியா? அது சின்ன பையா, இன்னைக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு தெரியுமில்ல? ஐயோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கடா. என்னது சத்தியம்? அவன் படிக்காமலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான். பாருங்கம்மா. நீங்க கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன். ஆமாண்டா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பால் பாயசம் என் கையாலேயே செய்ய போறேன். அப்படியா? வெளியில எங்கேயும் போயிடாத. போவேனா? இதோ குடிச்சிட்டு வந்துங்க. வரப்பா, வரமா. இது எத்தனை நாளா? இப்பதான் கொஞ்ச நாளா. ஓஹோ, வீட்டுக்குள்ளேயே புகைப்பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? இருங்க, இப்பவே போய் அம்மா கிட்டயும் பெரிய கிட்டயும் சொல்லிடுறேன். ஏய், சொல்லிடுயா? என்ன பூச்சாண்டி காட்டுற? பயந்துருவேனா? போ சொல்லுப்போ. நீ மட்டும் அவங்க கிட்ட சொன்னா என்ன செய்வீங்களா? என்ன செய்வேனா? உன்னோட பேச மாட்டேன். நீ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன். பின்னது நல்ல பழக்கமா? பெரிய வம்பா போச்சு. இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? போறேன். என்ன? போறேன். இப்ப நீ மரியாதை கொடுக்க போறியா இல்லையா? ஹாய். கொடுக்க மாட்டேன். பாரு, இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி கலாட்டா வச்சுக்கிட்ட ஜாகிரதை. சி, இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி கூட பதில் சொல்லணும். மறக்குதா கோவமா? இத பாரு, உன் மேல் நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? சீச்சி, நான் வேலைக்காரி கிட்ட பழகிற மாதிரி உங்ககிட்ட பழகிறேன். இந்த உலகத்துல அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நான் யாரையாவது நேசிக்கிறேன்னா அது நீதான். என்னங்க முரளிய ஹாஸ்டல்ல சேர்க்காம எங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னமோ தெரியாத மாதிரி ஏன்னு சொல்றீங்களே? சொன்னா தானமா தெரியும். திடீர்னு கோச்சுக்கிறிய பங்கஜம், சொல்ல. எங்க அண்ணன் மக மல்லிகா இருக்கிறாள, அவளை நம்ம முரளிக்கு கட்டி வைக்கணும்னு நம்ம பேசிக்கலையா? இந்த மாதிரி வார்த்தையே நான் எந்த காலத்திலும் கனவுல கூட சொல்லிருக்க மாட்டேன். சரிதான், நீங்க வேற தனியே சொல்லணும் போல் இருக்கு. அது என்னமோ நான் முடிவு பண்ணிட்டேன், மல்லிகா தான் என் மருமகன்னு. அம்மா பாப்பா போயிட்டு வரேம்மா. அப்பா நமஸ்காரம் பண்ணிப்பா. மறந்துட்டேன். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணு. சரிப்பா. தம்பி, வேலைக்கு சாப்பிடணும். வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி பங்கஜம் ராமாயணம். அப்புறம் நீ காயத்துல எழுதலாமே. இப்படியே ரயில் போயிருண்டா. நீ வரப்பா. சரிப்பா. குழந்தைகிட்ட ஒண்ணு சொல்ல விடாம பண்ணிட்டீங்களே. மறக்கதான், போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க சின்னையா. மறுபடியும் எப்போ வருவீங்க? எப்போவா? எப்போ உனக்கு கல்யாணம் நடக்குமா அப்போ வரட்டுமா? ஹாய்.